ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னாலோ, இல்ல ஒரு இடத்துக்கு போக முடியல அப்படின்னா, நம்ம அதுக்காக நெறைய காரணங்கள் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லேர்ன் வித் ஷியாம் சேனல இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் பிஸியா இருந்தேன். ஐ வாஸ் பிஸி. ஐ வாஸ் பிஸி. நான் மறந்துட்டேன். ஐ ஃபர்காட். ஐ ஃபர்காட். உங்க மெசேஜ நான் பார்க்கல. I didn't see your message. I didn't see your message. நீங்க சொன்னது கேட்கல. I didn't hear you. I didn't hear you. நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன். I was not feeling well. I was not feeling well. நான் சோர்வா இருந்தேன். I was tired. I was tired. நான் தூங்கிட்டு இருந்தேன். I was sleeping. I was sleeping. நான் வெளியில இருந்தேன். I was outside. I was outside. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. I had some work. I had some work. தாமதமாயிடுச்சு. I got delayed. I got delayed. நான் டிராஃபிக்ல சிக்கிக்கிட்டேன். I was stuck in traffic. I was stuck in traffic. பஸ் தாமதமா வந்தது. The bus was late. The bus was late. நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். I missed the bus. I missed the bus. என் வண்டி பழுதாயிடுச்சு. My vehicle broke down. My vehicle broke down. அதிக டிராஃபிக் இருந்தது. There was heavy traffic. There was heavy traffic. ரோடு பிளாக் ஆயிருந்தது. The road was blocked. The road was blocked. இப்போ உங்களுக்கான கொஸ்டின். எனக்கு அதிக வேலை இருந்தது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க. எனக்கு கேப் கிடைக்கல. I couldn't get a cab. I couldn't get a cab. நான் தவறான வழியில் போயிட்டேன். I took the wrong route. I took the wrong route. எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் ஆயிடுச்சு. It took more time than expected. It took more time than expected. நான் பேருந்துக்காக காத்திருந்தேன். I was waiting for the bus. I was waiting for the bus. நான் கவனிக்கல. I didn't listen. I didn't listen. நான் மீட்டிங்ல இருந்தேன். I was in a meeting. I was in a meeting. எனக்கு அவசர வேலை இருந்தது. I had an urgent task. I had an urgent task.
நான் நேரத்துக்கு முடிக்க முடியல. I couldn't finish it on time. I couldn't finish it on time. எனக்கு நிறைய வேலை இருந்தது. I had a lot to do. I had a lot to do. என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. My phone was dead. My phone was dead. என் ஃபோன்ல சார்ஜ் இல்ல. My battery was low. My battery was low. என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு நெட்வொர்க் இல்ல. I had no network. I had no network. என் ஃபோன் சைலண்ட்ல இருந்தது. My phone was on silent. My phone was on silent. உங்க கால் எனக்கு வரல. I didn't get your call. I didn't get your call. நெட்வொர்க் பிரச்சனை இருந்தது. There was a network issue. There was a network issue. என் இன்டர்நெட் வேலை செய்யல. My internet was not working. My internet was not working. நான் ஃபோனை பார்க்க முடியல. I couldn't check my phone. I couldn't check my phone. வீட்ல பிரச்சனை இருந்தது. There was a problem at home. There was a problem at home. வீட்ல கெஸ்ட் வந்திருந்தாங்க. I had guest at home. I had guest at home. நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. I had to go somewhere urgently. I had to go somewhere urgently. எனக்கு தனிப்பட்ட வேலை இருந்தது. I had some personal work. I had some personal work. நான் குடும்பத்தோட இருந்தேன். I was with my family. I was with my family. நான் அதிகமா தூங்கிட்டேன். I overslept. I overslept. நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். I was busy scrolling my phone. I was busy scrolling my phone. திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு. Something came up suddenly. Something came up suddenly. அதுக்கு நேரம் ஒதுக்க முடியல. I couldn't make time for it. I couldn't make time for it. அடுத்த தடவை சொல்லிடுறேன். I will inform you next time. I will inform you next time. அது ஏன் தப்பு. It was my fault. It was my fault. நான் அதை வேணும்னே செய்யல. I didn't do that intentionally. I didn't do that intentionally. இனி இதை செய்ய மாட்டேன்.
I won't do it again. I won't do it again. எனக்கு நேரம் இல்லை. I don't have time. I don't have time. நான் முயற்சி செஞ்சேன். I have tried. I have tried. நேத்து கூட ஞாபகம் வச்சிருந்தேன். I even remembered it yesterday. I even remembered it yesterday. அடுத்த தடவை கண்டிப்பா போகலாம். We will go next time for sure. We will go next time for sure. இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின். நான் படிச்சிட்டு இருந்தேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஆல். இந்த 50 சென்டென்சஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் டெய்லி எந்த ஆக்டிவிட்டீஸ் செய்கிறீங்களோ அதை அப்படியே இங்கிலீஷில் சொல்லி பார்த்துட்டே செஞ்சிங்கன்னா நீங்களும் சீக்கிரமே இங்கிலீஷ் பேசிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் லேர்ன் வித் ஷியாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். I'll come back with another useful video soon.